போத்து அவரை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சன்னதி பூமியின் மணலத்தனையா இருக்கும், நான் உன்னை தூளை போல உன் சன்னதியை பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய காரியத்திற்காய் ஆயத்தம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள ஏன் ஒரு குற்ற உணர்வு வருது? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏன் வருது? கர்த்தர் உடனே ஆயத்தம் பண்ண சொல்றாரு. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. இந்த 11வது நாள் ஆண்டவர் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, ஒரு பெரிய உயர்வுக்கு நீ ஆயத்தப்படு, உன்னை கொண்டு ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு. திரள் கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு நீ ஆயத்தப்படு. சாட்சியாய் வாழ போகிறாய், நீ ஆயத்தப்படு. உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை நான் செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நான் உனக்கு செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஆயத்தப்படுங்க. இந்த 100 நாட்களும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைங்க, இது சாதாரணமானது அல்ல. இந்த 100 days மட்டும் நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்துல